ஆஹா, பிரமாதம், அற்புதம். என்ன பூபதி, இந்த நகை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மகாலட்சுமிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்ல? மாப்பிள்ளையா பொருத்தம் பார்த்தாலும் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இது மாத்திரம் நல்லா இல்லைங்க ஞாபகம். எடுங்க, நேரமாச்சு. ஒன்ன போய் கேட்டேன் பாரு. ஏன் சார், இதெல்லாம் என்ன விலையாகுது? 50,000 ஆகும். அப்படியா? எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன், பில் போடுங்க. சரி, உட்காரு. ஹலோ, ஹோட்டல் சொன்னா சங்காரா? யார் சபாபதிக்கா? அவர் வெளியே போயிருக்காரு போல இருக்குங்களே. பெண்டிங்ல வைக்க சொல்லுப்பா, அவர் வந்தோன்னு சொல்லிடு. சரி சார், அவரே வந்துட்டார் போல இருக்கு. அப்படியா? நம்ம ஊர்ல இருந்தா இருக்கும். ஏன் சார், எனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சுங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். தேங்க்யூ. எஸ், சபாபதி யார்? போடுங்க. ஹலோ பார்வதியா, நான் தான் பேசுறேன். ஆமா, நகையெல்லாம் வாங்கியாச்சு. மொத்தம் 50,000 ஆச்சு. ஆமா, நம்ம மகாலட்சுமிக்கு ஒரு வயது நெக்லஸ் வாங்கியிருக்கேன். அது மட்டும் 23,000. அப்புறம் உனக்கு, பேபிக்கு, எல்லாருக்குமே சேர்ந்து மொத்தம் 50,000 ஆச்சு. நான் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல புறப்பட்டுறேன். டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணியாச்சு. ஓ, கண்டிப்பா புறப்பட்டுறேன். யாரு, பூபதியா? அவனுக்கு நான் இன்னும் டிக்கெட் வாங்கல. இங்க கல்யாணத்துக்கு இன்னும் சில முக்கியமானவங்களை கூப்பிட எனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. அந்த காரியத்தை அவனை கவனிக்க சொல்லியிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத பார்வதி. பாரு, கல்யாணத்தை ஜமாயிச்சு விடுறேன். இந்த மாதிரி கல்யாணம் இதுவரை எவனும் நடத்துறது இல்லைன்னு காட்டிவிடுறேன். போதுமா? பார்வதி, நம்ம மகாலட்சுமி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வச்சுட்டுமா? சரி. உங்க டிக்கெட், ரிசர்வேஷன் டிக்கெட்லாம் ரூம் கழிப்பிடவா? ஓ, எஸ், அனுப்பிச்சுங்களேன். தேங்க்யூ வெரி மச். சரி பூபதி, நீ இங்கேயே இருந்து கல்யாணத்துக்கு கூப்பிட விட்டு போனவங்களை எல்லாம் நேரா போய் கூப்பிட்டு அப்புறமா அதான் போன்லயே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எங்கிட்ட வேற தனியா சொல்லணுமா? இந்த முரட்டுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்கள மரியாதையா கூப்பிடணும். தெரிஞ்சுதா? மரியாதை கொடுக்கிற இடத்துல எனக்கு கொடுக்க தெரியும். டோன்ட் வரி, நீங்க போய் பிரயாணத்துக்கு ரெடி ஆகுங்க. இப்படி இதை பற்றி நான் உள்ள கொண்டு போய் சாப்பாடு. ஆமா, ஒரு சாப்பாடு ரிசர்வ் பண்ணுங்க. சைவமா மிஸ்ரியா? சைவம் தான். மன்னிச்சு, அவசரம் வர முடியல. பார்த்திருக்கேன் உங்களை நானு. தனி எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். நான் நிச்சயமா திருப்பதியில பார்த்திருக்கேன். வரேன் சார். ஆமா, இந்த வண்டி தான். கொண்டா கொண்டா. என்ன சார், ₹1 கொடுக்குறேன். இன்னும் நீ போய்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் பார்த்து கொடு சார். பார்த்துட்டேன். நல்ல ரோடு தான், வச்சுக்க. நான் யாரு விளையாடுறியா நீ? ₹1 துட்டை கொடுக்குறியா நீ? ஏன் வச்சுங்க சார். சரி, கொடு. தேங்க்ஸ் சார். சார் சார் என்ன சார், ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுப்பேன்னு பார்த்தா ஏதோ கோச்சுக்கிட்ட அதையே கொண்டு போறியா? குண்டாயா? பாத்தீங்களா சார்? பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பாத்தீங்களா? நீங்க சார் இதெல்லாம் பாக்குறீங்க? நான் போர்ட்டோட சண்டை போடுவோடு கூட ஆடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க யாரு?
சாவுகிறாங்க. ஓட்டுற உன்னோட தேவலை போல இருக்கா? Your attention, please. The Nilagiri Express will be leaving from platform number 6 within few minutes. Nilagiri Express 6வது நம்பர் பிளாட்ஃபாரத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். மாமா என்னப்பா? ஒண்ணுமில்ல, ராமபத்ரா மில் ஓனர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் இல்ல? ஆமா. நேர்ல போய் பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல இருந்து அவர் பேர் விட்டு போயிருக்கு. அவரு சொல்ல வேண்டாம்? அடே, நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தினப்பா. நாளைக்கு போய் முதல்ல அவரை கூப்பிடு. நானும் ஊருக்கு போன உடனே அவரோட ட்ரங்க்ல பேசுறேன். சரி மாமா. உங்க பேர் என்ன? கலாவதி. கலாவதியா? வாடிக்கையா இருக்கேன். எல்லாருமே இப்ப அப்படிதான் தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க? எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டியதுதான். இது கோயம்புத்தூர். அப்படியா? நானும் அங்கதான் போறேன். நீங்களும் அங்கதான் போறீங்களா? பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. எத்தனை குழந்தைங்க? இது எனக்கு இந்த பொம்பளைங்களை பார்த்தா ஒரு மாதிரி பயம் வந்துருக்கும், கொஞ்சம் வளர்க்குவேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆயிடும் இல்ல? என்ன பெரிய தொந்தரவா போச்சு. இந்தாப்பா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? ஏன் சார், உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 50. 50 ஆகுது இல்ல? அதான் காரணம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, பேசாம இருக்கு. இங்க என்னால ஒரு எழுத்து கூட படிக்க முடியலப்பா. அதுக்கு நான் என்ன சார் செய்யுது? நீங்க சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கணும். போயிருந்தா இப்ப நல்லா படிச்சிருந்தால. எப்படி சிரிக்குது பாருங்க சார். எப்படி சிரிக்குது பாருங்க சார். உங்களால இதை ரசிக்க முடியுதா? முடியாது. காரணம் வயசு 50 years. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்திருப்பீங்க. நான் பெரிய நடிகர் சார். அமைச்சர் டிராமாலாம் நிறைய நடிச்சிருக்கேன். ராவண வேஷத்துல அப்படி இருந்து நான் நின்னா போறோம். அனுமாருக்கு உனக்கும் வித்தியாசமே இருக்காது. அடே, உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? ரொம்ப கரெக்ட். ஒரு தடவை இப்படிதான் ராமாயண நாடகம் போடுறோம். நான் தான் ராவணன். அப்படியே போய் அசோகவனத்துல சீத்தையை பார்த்து மிரட்டுறேன். சீத்தை என்ன பார்த்து அனுமார் நினைச்சுக்கிட்டேன். அனுமார் நினைச்சுக்கிட்டு மோதிரத்தை கேட்டு எங்கையில கொடுத்து கொண்டு போய் ராமன் கிட்ட கொடுற ஆளுட்டான். ஒரே கன்ஃபியூஷன். நல்ல சட்டம் சார். இது வரைக்கும் இந்த மாதிரி ராமாயண நாடகம் யாருமே போட்டது கிடையாது சார். வேற யாரும் போட்டுக்க முடியாது சார். மாலிவம் ஒரு வெள்ளி தட்டு வருவதை அதில் அள்ளி கொட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே கண்ணை விட்டு ஒரு பெண்ணை தொட்டு காலம் காதலுக்கே மாலிவம் ஒரு வெள்ளி தட்டு வருவதை அதில் அள்ளி கொட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே கண்ணை விட்டு கலந்து ஒரு பெண்ணை தொட்டு காலம் காதலுக்கே சிற்றாடை கட்டிக்கொண்ட சின்ன பெண்ணை கண்டும்
அந்த சின்ன பெண்ணை கண்டும் கட்டோடு கட்டச் சொல்லி கைகள் ரெண்டும் துள்ளும் கட்டோடு கட்டச் சொல்லி கைகள் ரெண்டும் துள்ளும் படிக்கிற பசங்களா நீங்களா காலேஜ்ல படிக்கிற பசங்களா ட்ரெயின் சத்தத்துக்கு மேல உங்க சத்தம் தான் பெருசா இருக்குது கூச்சம் பண்ற இடமா இது ட்ரெயின் காலேஜ்ல தெரியுமா எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஐ அம் ஆல் ஐ வில் லாஸ்ட் இந்த பாம்பேல பூகம்பா அசாம்ல பூகம்பா ராமேஸ்வரத்தை பயில் அடிக்குது ட்ரெயின்ல பாட்டு பாடுறீங்க நீங்க ஐ எம் வெரி வெரி கோபக்காரன் யூ நோ ஐ எம் கோபக்காரன் No, I cannot. நூறு கத்துறீங்க ஜனவரி வெள்ளத்துக்கு போட்டுருவேன் சார் கொஞ்சம் இப்படி வர்றீங்களா போட்டு தட்டுங்கடி 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 கொட்டுங்கடி கைய கொட்டுங்கடி இந்த பொருட்டு மாட்ட தட்டுங்கடி மூணு தவட்ட வாரி எடுத்து குழச்சி போட்டு தட்டுங்கடி வேட்டி கட்டும் மாமாவுக்கு சேலை கட்டுங்கடி நல்லா மூக்கு குத்துங்கடி கொஞ்சம் பார்த்து குத்துங்கடி ஐயோ வேட்டி கட்டும் மாமாவுக்கு சேலை கட்டுங்கடி நல்லா மூக்கு குத்துங்கடி கொஞ்சம் பார்த்து குத்துங்கடி கோட்டைக்குள்ளே போக சொல்லி கதவை சாத்தடி உள்ளே வழிய மாத்தடி ஐயா மொழிய பாரடி கோட்டைக்குள்ளே போக சொல்லி கதவை சாத்தடி உள்ளே வழிய மாத்தடி ஐயா மொழிய பாரடி கொட்டுங்கடி கைய கொட்டுங்கடி இந்த பொருட்டு மாட்ட தட்டுங்கடி கூட தவிட்ட வாரி எடுத்து குழச்சி போட்டு தட்டுங்கடி 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 அத்தாடி இவர் முகத்தை பாரு ஆனோரம் கிழிச்சோ அத்தாடி இவர் முகத்தை பாரு ஆனோரம் கிழிச்சோ ஐயா கேட்டு கிழிச்சோ போட்ட சட்டைய கிழிச்சோ அம்மாரு குமாங்கத்து வாங்கி கட்டிக்கிச்சோ சுமார் வாங்கி பண்ணிக்கிச்சோ இன்னும் பாக்கி வச்சுக்கிச்சோ அம்மாரு குமாங்கத்து வாங்கி கட்டிக்கிச்சோ சுமார் வாங்கி பண்ணிக்கிச்சோ இன்னும் பாக்கி வச்சுக்கிச்சோ வச்சுக்கிச்சோ கிழிச்சிக்கிச்சோ வச்சுக்கிச்சோ கிழிச்சிக்கிச்சோ வச்சுக்கிச்சோ இந்த காலேஜ் பசங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா உங்களுக்கு இப்ப கேக்குறீங்களா நீங்க அதை கேக்குறீங்களா நீங்க அதை கேக்குறாங்க சார் அவங்க அதை கேட்டீங்களா அது ஒண்ணு இல்ல இந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல காலேஜ் பசங்களா நான் போனேன்னா அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா என்னையும் டான்ஸ் ஆட சொல்லி நானும் டான்ஸ் ஆடி ஒரே கேளாட்டதான் வயசுக்கார வருஷம் போட்டு காட்டல சார் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன விட்டவே மாட்டேன்ட்டாங்களே அதான் இப்படி சட்டை போயிட்டு வந்துட்டாங்களா ஆமா சார் காலேஜ் பசங்களா ஆளுக்கு சட்டை கொஞ்சம் கேட்டாங்க ஒருத்தங்கிட்ட காலரை விட்டேன் ஒருத்தங்கிட்ட பாக்கெட்டை விட்டேன் நான் வந்துட்டேன் சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன நீங்க போய் அவங்க 2 மேட்ச் மேட்ச்சுக்கு வாங்க ஏன் ஒண்ணும் இல்ல நல்ல சிம் செட்டா போட்டுட்டு இருக்கீங்க போய் ஒரு 2 வாரத்தை பேசிட்டு வாங்க போய் வேற சட்டை இருந்தா போட்டு சரி நான் போய் வேற சட்டை மாட்டிட்டு வந்துடுறேன்
உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? எனக்கு உங்களை பார்த்தா என்ன தோணுது தெரியுமா? சொன்னா போயிடுச்சுங்க. சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் பார்த்தோன்னு தோணுது. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. அப்பா ராவணா, நான் கோயம்புத்தூர்ல இறங்கிடுவேன். அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. கோயம்புத்தூர் வரலாம் எங்களோட வர போறீங்க? அது வரைக்கும் தூங்காம வருவீங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்தீங்கன்னா தூங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்தில்லாம அது அவங்களால முடியாது சார். ஐயோ பாவம் பொம்பளை. சரி, அரக்கோணத்துல நான் சாப்பிட்ட பிறகாவது தூங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ட்ரெயின்ல இடம் கிடைக்கும். ஆமா, ஏமா நீ என்னமா செய்துட்டு இருக்க? ஏன் உங்களுக்கே அதெல்லாம்? ஏன் சார், நமக்கு என்ன வயசாகுது? 50 வயசு ஆகுதுல்ல, அந்த மாதிரி ரொம்ப 50 years. அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். கோயம்புத்தூர்ல லலித கலா நிலையத்துல நான் டான்ஸ் டீச்சர். டான்ஸ் பேசுறீங்களா நீங்க? டான்ஸ் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க பொறுத்து பாத்தீங்களா நம்ம 2 பேருக்குள்ள? நீங்க நாட்டியம், நான் நாடகம், நாடகம் நாட்டியம், நாட்டியம் இல்லாட்டா நாடகம் இல்ல, நாடகம் இல்லாட்டா நாட்டியம் இல்ல. ஒரு தடவை ஒரு பொம்பளை பாம்பு டான்ஸ் ஆடினாங்க. நானும் போய் பார்த்தேன். வீட்டுல வந்து நானும் பாம்பு டான்ஸ் ஆடி பார்த்தேன். உடம்பெல்லாம் ஒரு ரேடியோ முடிச்சு வந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா தான் வந்து முடிச்செல்லாம் ஊத்து விட்டாரு. எங்க அப்பாவுக்கு முடிச்ச ஊத்து நல்லா பட்டக்கம் சார். என்ன கேட்டா? உங்களை யார் இப்ப கேட்டாங்க? சரி, நானா சொல்றேன், பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு. ஏன் பொம்பளைங்க டான்ஸ் ஆடா என்ன தப்பு? கல்யாணம் ஆன வரைக்கும் தான் பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க, அவங்க தானே வாழ்க்கை பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறாங்க. சார் சத்தியமா சொல்லுங்க, வீட்டுல நீங்க தானே டான்ஸ்? 50 வயசு டான்ஸ். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க. எனக்கு என்னவோ மனசு இருக்குது. எனக்கு 50 வயசு பாக்குறது. நீங்க இந்த கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். கம்ப ராமாயணத்துல திருவள்ளுவர? ஆமா. சரி, என்னப்பா சொல்லியிருக்காரு? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அழகான வாலிபன் பேசுற போது 50 வயசு கேசெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அழகான வாலிபன். சரி, நீ சொல்லு. நீங்க இந்த காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுத்த பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிறேன். உங்களே கேட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி தெரியுமா? நீங்க காலேஜ்ல படிக்கிற? இல்ல, நான் காலேஜுக்கு போகல. அதான் வைக்கப்பட தெரியுது. இந்த காதல் இருக்க அது எங்க வேணாலும் வரும். ட்ரெயின்ல கூட வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல கூட வரும், அரக்கோணத்துல கூட வரும். கோயம்புத்தூர் போறதுக்குள்ள அது தலையை காட்டி கிண்டி எரிஞ்சு போடுது. ஒரு பேர் வந்து பேச முடியும். என்ன சார் நீங்க? அவங்க தப்பா நினைச்சுட்டாவே வந்து நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? பாத்தீங்களா, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்து பொம்பளைங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். 50 வயசு அரக்கோணம் வருது. நம்ம 2 பேரும் கேண்டீன்ல சாப்பிடலாமா? நல்லா இருக்கு. நான் இத்தனை நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சாப்பாடு. சரி, அரக்கோணத்தே சாப்பிடுவோம். 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஒன்னா பக்கத்துல. ஐயோ, ஆனா ஒண்ணு, உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் தொட்டு தருவேன். ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் தொட்டு தரணும். ஐயோ, 2த்துக்குமே நானே தரேன். 2 பேருக்கு நீங்க. அங்கதான் சார் இருக்க விஷயம். என்னமா வேணும்? இந்த அதுக்குள்ள ஓடி போட்டாவ. என்னங்க 2 பேருக்கு சேர்த்து நீங்க தானே சுட்டு தர போறீங்க? ஏன், நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாரையுமே நம்புறேன். அப்படியா? ஆமா, சேலை கட்டிய மாதிரி நம்பாதுன்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து பொம்பளைங்க எங்க சேலை கட்டுறீங்க? எல்லாம் ஜீன்ஸ் அது இது. என்ன சார் வேணும்? ஐயா, என்னடா பிடிச்சு விட்டீங்க? இல்லாட்டியும் ஓடி போடுவோம். என்னப்பா இருக்கு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, மூளை பிரியாணி, மட்டன் மசாலா, பிரான்ஸ் மசாலா, ஃபிஷ் மசாலா, சிலோன் பரோட்டா, சீப் பரோட்டா. அது என்னப்பா சீப் பரோட்டா? சிலோன் பரோட்டா 1.50, சீப் பரோட்டா அதாவது நம்ம ஊர் பரோட்டா வெறும் 50. அப்புறம் என்ன இருக்கு? இவ்வளவு பரவாயில்ல உங்களுக்கு? அப்புறம் ஆம்லெட், கட்லெட், பிரெயின் ரோஸ்ட், பெஸ்ட் டேஸ்ட். இது பெஸ்ட் டேஸ்டா? ஆமாமா, இங்க எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா, நான் சைவம். ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன். வேற ஒண்ணும் வேண்டாமா? நான் தான் சைவம், ஆனா மீன் மட்டும் சாப்பிடுவேன். மட்டன் கறி சாப்பிடுவேன், ஆனா வெள்ளிக்கிழமையில சாப்பிட மாட்டேன். வெள்ளிக்கிழமையில சுத்த சைவமா தான் சாப்பிடுவீங்க? ஆமா, வெறும் சிக்கன் சூப் தான். என்னப்பா, 2 பிளேட் பிரியாணி, 2 பிளேட் ஆம்லெட். எனக்கு சேர்த்துதான் 2 பிளேட் சொல்லிருக்கேன். நல்லா உங்களுக்கு ஏதோ 2 பிளேட் சொல்லிக்கிட்டீங்களா பார்த்தேன்.
சாப்பிடுறீங்க? நீங்க சாப்பிடறத பார்த்தேன். உங்களை கட்டிக்கிறவன் ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கோழி பண்ண எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு கட்டுப்படியாகும். எனக்கு இன்னும் பசிக்குது. நிஜமாவா? இந்த கேஸ் நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. சர்வர் சர்வர் நீங்க ஆணையை கூப்பிடுறீங்க. அவன் இருக்கட்டும். ஐயோ இதெல்லாம் போறான். அவன் இதுக்கு என்னமா வேணும்? ஒரு பாயா. பாயா? இங்கே படுத்து தூங்க போறீங்க? தெரியாதா? பாயான்னா கால் கறி ருசியா இருக்கும். அதெல்லாம் வேற சாப்பிடுவீங்களா நீங்க? ஐயா மணி அடிச்சா. பயப்படாதீங்க, அது நம்ம வண்டிக்கு இல்ல, வேற வண்டிக்கு. நம்ம வண்டிக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அப்பா அதுக்குள்ள நீங்க 2 பிளேட் பாயா சாப்பிடலாமே. ஏன் சார் நீங்க எந்த வண்டிக்கு போகணும்? அதுக்கு என்ன டைம் இருக்கு நீ பாப்பா? நாங்க கோயம்புத்தூர் போகணும். நீலகிரி எக்ஸ்பிரஸ். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. என்ன சார் உளறீங்க? உங்க வண்டிக்கு தான் மணி அடிச்சாச்சு, வண்டி பொறுப்புனே இருக்கு. பாயா வளரிப்பியா? பாயா பாயா வா. பில்லு 9:50. அம்மாட்ட வாங்கிப்போ. அந்த அம்மா அப்பவே போயிட்டாங்க சார். நீங்க போயிட்டாங்களா? ஐயோ இந்த 10 ரூபா நீ வச்சுக்க. பாயா போயா. நீங்க பாட்டு ட்ரெயின் அனுப்பிச்சிட்டீங்க. சாப்பிட போனா என்ன செய்வான்னு நினைச்சீங்க? பொட்டி படிக்கலாம் ட்ரெயின்ல போட்டு சார். இப்ப நான் என்ன சார் செய்வேன்? பொட்டி படிக்கலாம் போட்டு சார். நீங்க எந்த ஊருக்கு போகணும்? கோயம்புத்தூர். கவலைப்படாதீங்க. காட்பாடி எஸ்எம்க்கு போன் பண்ணி லக்கேஜ் இறக்கி வைக்க சொல்றேன். நீங்க அடுத்த வண்டியிலே போய் எடுத்துக்கலாம். அடுத்த வண்டிக்கு விசில் கொடுத்துருங்க. ஹலோ காட்பாடியா? நான் அரக்கோணம் எஸ்எம் பேசுறேன். நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சி கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் வண்டி இங்க தவிர விட்டாரு. இங்க இருக்காரு. அவருடைய சாமான எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் காட்பாடி ஸ்டேஷன்லயே இறக்கி வைக்கிறது ஏற்பாடு பண்றீங்களா? எஸ். தேங்க்யூ தேங்க்யூ. கொலையை பார்த்தது யாரு? நான் தான். இந்த கம்பார்ட்மெண்ட்ல பிரயாணம் செய்த ஒரு பேசஞ்சர் அரக்கோணத்துல வண்டியை தவற விட்டுட்டதாகவும் அவருடைய லக்கேஜ் இங்கிருந்து இறக்கி வைக்கும்படி அரக்கோணம் எஸ்எம் எனக்கு போன் பண்ணார். அதை எடுக்க உள்ள வந்து அப்பதான் இந்த கொலையை பார்த்தேன். தவற விட்ட அந்த பேசஞ்சர் அரக்கோணத்தில் தானே இருக்கான்? ஆமா. அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உடனே அரக்கோணம் தகவல் கொடுத்து அனுப்பி அவன் எங்கேயும் தப்பி போகாம அடுத்த வண்டியில போலீஸ் பாதுகாப்போடு அவனை இங்க வர வைக்க சொல்லுது. ஹலோ அரக்கோணா? இருக்காரு இருக்காரு. அப்படியா?
சரி சரி, அவரை நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன். சொக்கலிங்கம் பெஞ்சு மேல உட்காந்துருக்கான் பச்சா ஒரு ஆளு. அவனை ஃபாலோ பண்ணி காட்பாடி கணிச்சு வைக்கணும். ஜாக்கிரதை. எங்க இருக்குது? ஓ இருக்கு. சார், ஒரு டீ கொடுங்க. என்னாச்சு? ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரர் என்னையே தோத்துக்கிட்டு இருக்க. எதுக்குன்னு தெரியல. இத்தனைக்கு நான் தான் பொட்டி முடிக்கலாம் கோட்டை விட்டு முடிக்கிறேன். அந்த போலீஸ்காரர் என்னோட என்னைய தோத்துறாரு. பார்த்தேன், நைஸா தபாச்சிட்டு வண்டியில நான் ஏறிட்டேன். இப்ப அவர் மூச்சுக்கிட்டு இருப்பாருங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸ் தவற விட்டேன் சார். என் பெட்டி முடிக்கலாம் பத்திரமா இருக்கேன் சார். நீதான் வண்டியை தவற விட்டாரா? எல்லாம் பத்திரமா இருக்கு. இங்க இருக்கிற கூட பொட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. நல்லா பாத்தியா? பாத்துட்டேன். இத பாத்தியா? பாத்துனே சபாபதி. ஹலோ, ட்ரங்காலா, மெட்ராஸ்ல இருந்தா யார் பேசுறது? இதோ பேச சொல்றேன். ஹலோ, எஸ், சிஐடி இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வேற எந்த கேஸ் அட் பண்ண போறதில்லை. எஸ் எஸ், தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர், அந்த அரப்போன ஆளைங்க நான் வந்துகிட்டு இருக்காங்க. வாங்க மிஸ்டர் ராவணன். என் பேர் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? என் டிராமா எல்லாம் பாத்துருக்கீங்க? இல்ல, ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிசர்வேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ராவணன், சபாபதி கொலை விஷயமா உங்களை சில கேள்விகள் கேட்கணும். நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மரியாதையா பேசு. நீங்க யார் சார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? மிஸ்டர், மிஸ்டர் ராவணன், ஐ ஆம் சிஐடி இன்ஸ்பெக்டர் சங்கர். ஐ ஆம் ராவணன். நாடகத்துல எல்லாம் நான் கூட சிஐடியா நடிச்சிருக்கேன். கொலை நடந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க இருந்திருக்கீங்க. இத்தனை நேரத்துல அதான் கண்டுபிடிச்சீங்களா சார்? மிஸ்டர் சபாபதி உங்களுக்கு தெரியுமா? சபாபதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? ட்ரெயின்ல பார்த்தனே. அதுக்கு முன்னாடி தெரியாதா? தெரியாது சார். உங்க மனைவி எங்க? அனன்யா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். நீ கூட பாருங்க, என் கழுத்துல தாலியே இருக்காது. ஐ மீன் அன்மேரிட் பேச்சுலர், பிரம்மச்சாரி. உங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ண பொண்ணு அவ்வளவுதான், அனாவதி. சார், அந்த பொண்ணு பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னது? அரக்கோணத்துல 2 பேருக்கு சாப்பாட்டுக்கு நானே துட்டு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டா சார். பாயாவா பிடிச்சி கால மாதிரி விட்டா சார். ஆமா, நீங்க ஏன் அவ கூட சாப்பிட போனீங்க? அவதான் என்ன கூப்பிட்ட உடனே போயிடுறதா? அவ அழகா இருந்தா சார். அது சரி. ஆமா, ட்ரெயினை ஏன் தவற விட்டீங்க? நான் வரத்துக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. அதுதான் ஏன் கேட்கறேன். காந்தி சீக்கிரமா விசில் ஊதிட்டாரு.
எல்லாம் அந்த பொண்ணு செஞ்ச பைத்தியம் சார். அசல் பைத்தியம் சார் அது. ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க ட்ரெயினுக்கு பெல் அடிக்குது. உடனே அந்த பொண்ணு, இது நம்ம ட்ரெயினுக்கு இல்ல, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, சர்வர் ஒரு பிளேட் பாயா அப்படின்னுச்சு. அவ்வளவுதான். அப்புறம் சர்வர் சொன்ன பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஓடினேன். அங்க போனா கார்டு விசில் எடுத்து பச்சை கொடி எடுத்து அவ்வளவுதான் ட்ரெயின் கூச்சு. உன்னை சாப்பிட கூப்பிட்டுதான் அந்த பெண் தான். ரெஸ்டாரண்ட்ல உன்னை நிறுத்தி வச்சுதான் அந்த பெண் தான். பாயா சாப்பிட்டதும் அந்த பொண்ணு தான். பில்லு கொடுத்ததான் நானு. அந்த பெண்ணுடைய விலாசம் தெரியுமா? கோயம்புத்தூர் லலிதகலா நிலையம், டான்ஸ் டீச்சர். இந்த பொண்ணுடைய முகம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் சார். 2 கண்ணு 2 காது, ஆனா மூக்கு மட்டும் ஒண்ணுதான் சார். ராவணன், இது போலீஸ் ஸ்டேஷன், ஞாபகத்துல வச்சு பேசுங்க. என்னன்னு சார், பொண்ணு முகம் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன சார் சொல்றது? கிட்டத்தட்ட பொம்பளை மாதிரி தான் சார் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் கட்டுவீங்களா? எங்க பார்த்தாலும் சொல்லுவேன் சார். ராவணன், இந்த கேஸ்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அதனால நீங்க எங்க கூட இருந்தா சௌரியமா இருக்கும். ஐயோ, நான் வீட்டுக்கே போக முடியாது. நீங்க போகலாம், ஆனா கூப்பிட்ட போது வரணும். சரி, என் பொட்டி படிக்கலாம் கொடுத்துட சொல்லுங்க சார். இந்த கேஸ் விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தருவோம். ஓஹோ, அப்ப இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா பொட்டி படிக்கலாம் திருப்பி தரவே மாட்டீங்க. முடியாத கேஸ் பொட்டி படிக்கலாம் நீங்களே தான் வச்சுப்பீங்க. பேஷ், நல்லா இருக்கு சார் இது. அப்போ உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பொட்டி படிக்கலாம் வச்சிருப்பீங்களே. ராவணன், இப்ப நீங்க போகலாம், கூப்பிட்டவரும் வந்தா போதும். வரேன் சார். ஆனா இன்னில இருந்து 10வது நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க சார். என்ன வேலை? செத்து போனாரு சபாபதி. அவர் ட்ரெயின்லயே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டாரு. அவர் கருமாதிக்கு நான் போக வேண்டாமா சார்? சரி சரி, போயிட்டு வாங்க. என்ன சார் அவனை விட்டுட்டீங்க? தட்ஸ் ஆல் ரைட். ஐ திங்க் இது என்ன சார் பலம், அவனோட அப்பாவின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேஸ் விஷயமா இவனுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்தின் கையில ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. தயவு செஞ்சு என்ன பண்ணிச்சிருக்க. சரி சரி, என்ன வேணாலும் கேட்டுப்போங்க. சுருக்கமா சொன்ன போலீஸ் ஆபீசர்களுக்கு இருதயமே கிடையாது. மிஸ்டர் பூபதி, நீங்க பேசுறது அவன் எப்பவுமே இப்படிதாங்க, மலட்டு குணம் படைச்சவன். இப்படி சொல்லி சொல்லித்தானே மகாலட்சுமி வேற ஒரு மாப்பிளை பாத்தீங்க. அக்கா, நான் முரடன் தான், ஆனா அயோக்கியம் இல்லை. வேற ஒருத்தனா இருந்தா தனக்கு சேர வேண்டிய முறப்பெண்ணும் இன்னொருத்தருக்கு மனைவியாக போறத பார்த்துட்டு சும்மா இருப்பானா? பூபதி, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏமா, மிஸ்டர் சபாபதி மெட்ராஸ்க்கு நகை வாங்க போனாரு, அது இந்த பெண்ணுக்காக தானே? ஆமாங்க, அவர் கல்யாணத்தை எவ்வளவோ சிறப்பா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியில எப்படி ஆயிடுச்சு. அவருக்கு பிசினஸ் செய்யல யாராவது விரோதிங்க உண்டா? அப்படி யாரும் இல்லைங்க. அவருக்கு வேண்டாதவங்களே கிடையாது. குடும்பத்துல பிடிக்காதவங்க? நான் ஒருத்தன் தான் அவருக்கு பிடிக்காதவன். அதனால நான் தான் இந்த கொலை செய்திருப்பேன் நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் அப்படி சொல்லலையே. எந்த ஒரு சின்ன சந்தேகத்தையும் அவ்வளவு சுலபமா நாங்க விட்டுற முடியாது. மிஸ்டர் பூபதி, there is no point in getting angry with me and we know how to deal with angry people. ஆமா, நாங்க கொடுத்த சிரமத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அவசியம் ஏற்பட்ட நான் மறுபடியும் வரேன். வரட்டுமா? நான் வரட்டுமா? டிக்கெட் இல்ல வாங்க. சேவலும் மயிலும் காவலில் வருமா திருத்தணி முருகா தென்னவர் தலைவா சேவலும் மயிலும் காவலில் வருமா திருத்தணி முருகா
சொந்தம் தென்னார் தலைவா சேவலும் மயிலும் காவலில் வருமா திருத்தணி முருகா யார் நீங்க சார்? பயமா இல்ல? இங்க கலாவதி என்ன? நான் தான் கலாவதி. நாங்க இந்த மெட்ராஸ் அரக்கோணம் கலாவதி பாக்குறதுக்காக வந்தோம். அப்படி யாரும் இல்லைங்க, என் பேர் தான் கலாவதி. அப்ப இவங்களே பிடிச்சிட்டு போயிடலாமா சார்? பெருசா பார்க்க மாட்டேன். மன்னிக்கணும், நாங்க வேற கலாவதியை தேடிட்டு வந்தோம். எஸ்கியூஸ் மீ. டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க கூட பரவாயில்ல, சும்மா பாண்டிங்க நீங்க. நான் வரேங்க. போயிட்டு வாங்க. அந்த பொண்ணு இப்படி ஏமாத்திருச்சு. ராவணன், இன்னும் 2 நாள்ல நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கோம். அதுக்குள்ள நீ கான்டாக்ட் பண்ணோம்னாக்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணு. அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, பிடிக்கல? அந்த ஹோட்டல்ல இட்லி சாம்பார்ல ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. இளவப்படி கூட சார் நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். இது முக்கியமான விஷயம் இல்லையா? எது இட்லி கூட அப்படியா? அப்புறம் சட்னி சாப்பிட்டாங்களா கேட்டுருங்க.
ஞாபகப்படுத்துறீங்க. தேங்காய் தோசை ரொம்ப பிரமாதமா இருக்குமே. ரவை தோசைக்கு என்னுடைய செலவு எல்லாம் சர்வத்து வாங்கி வை. வீட்டில் ஜாக்கிரதையா பாத்துக்க. ரோட்டு ஸ்கூலுக்கு போனால நீங்க இங்க ஒரு வந்து அடம் பிடிக்கிறாளா? அவளை எல்லாம் நீங்க தேவை பண்ண நீங்க அப்பா நீ அடம்பிடிக்க கூடாது அம்மா கிட்ட. நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன். வரும்போது உனக்கு என்ன வேணும் சொல்லு, மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். எழுதிக்கிறேன். பிள்ளைங்க சாப்பிடு பண்ண முடியுங்க. பம்பரம், காரு, ரிப்பனு, சாக்லேட்டு, பட்டம். ஹலோ, ஆமா, என்னப்பா எங்க இருந்து பேசுற? என்ன விஷயம்? அப்படியா? எங்க இருக்கா? ஆல்ரைட், நான் இப்ப வரேன், அங்கே இரு. என்னப்பா யாரையுமே காணோம்? இதே ரூம் தான் நான் நல்லா பார்த்தனே. கமா. எட்டாம் நம்பர் உங்களுக்கு பொண்ணுங்க காலி பண்ணிட்டாங்க சார். மெட்ராஸ் போறதுக்காக இப்பதான் ஸ்டேஷன் போயிருக்காங்க. தேங்க்ஸ். என்ன கேஸ் சார் நீங்க? பொம்பளை கோட்டை விட்டீங்கன்னு பார்த்தா ரயிலையும் கோட்டை விட்டீங்க. திருப்பூர்ல போய் பிடிக்கும். நம்ம போல திருப்பூரே இருக்காது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெட்ராஸுக்கு போன உடனே டி நகர் லேடிஸ் கிளப்ல அவளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி போகுது மெட்ராஸ்? டிக்கெட் வாங்கினீங்களா? என்கிட்ட பாஸ் இருக்கு. பயப்படாத, என் கூட வரும்போது நீ தாராளமா வரலாம். ஓகேயா? நீங்க செய்து ஏதாவது நல்லா இருந்தா ரோட்ல போயிட்டு இருந்தேன், இந்த பிடிச்சி வெயில போட்டீங்க. கையில வேற ட்ரெஸ் கிடையாது, ஒரு கம்பெனி காசு கிடையாது, என்னதான் செய்வேன்னு நினைச்சீங்க? நீங்க வந்து பொம்பளை தொலைச்சு சொல்றீங்க. எங்க வீடு வாசல் கிடையாது இருந்துச்சுங்களா? என்ன விளையாடுறீங்களா? இது தேவையான ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசிட்டு இருக்க, மரியாதையா பேசு. என்ன சார் நீங்க என்ன கோச்சிட்டீங்க? நான் என்ன சார் சொன்னேன்? மெட்ராஸ் போன உடனே லேடிஸ் கிளப்ல போய் அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிடலாம் சார். என்ன சார் நீங்க? பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து என்ன 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தன் என்ன நல்லா தெரிஞ்சவன். அருக்கோண கேஸ். அந்த 2 பேர்ல ஒருத்தன் சிஐடி ஆபீசர் மாதிரி இருக்கான். நான் அவங்களுக்கு தெரியாம ஏரோட்லயே இறங்கிட்டேன். அடுத்த வண்டியில வரேன்.
இங்க கலாவதின்னு யாராவது இருக்காங்களா? கலாவதியா? அப்படி யாருமே இல்லையே. இங்கேயும் ஏமாத்திருக்கா சார்? தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். யார் சார் இந்த மொட்டை? நம்ம பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே பயமா இருக்குது. யார் சார் இந்த மொட்டை? வா சொல்றேன். ஹலோ, எஸ், வாங்க வாங்க, டிஸ்டர்ப் பண்ணி வைக்கிறேன். எங்களுக்கு ஒரு ரூம் வேணும். ஹலோ, எஸ், ஹோட்டல் சொன்னா அப்படியா? ரொம்ப சரி சரி, தேங்க்ஸ் சார். எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும். ஹலோ, எஸ், ஹோட்டல் சொன்னா ரொம்ப சரி. சரிங்க, தயார் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ, ஹோட்டல் சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ரூம் வேணும். டபுள் ரூமா சிங்கிள் ரூமா? டபுள் ரூம் தான் வேணும். போனை வச்சுட்டு வேலையை பேசலாமா? அடவே நீங்களா? யாரோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? அறை வேணும். அறையா? பேசாம இருப்பா. எங்களுக்கு ஒரு டபுள் ரூம் வேணும். டபுள் ரூம் எதுவுமே இல்ல, சிங்கிள் ரூம். கீதா, நீங்களா? கீதா, நான் இங்க ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். ஐ சி. நீங்க? நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா இங்க வந்திருக்கேன். இங்கதான் தங்க போறேன். சார், மேல ரூம் எடுத்துக்கலாமா இல்ல இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்? ஐ எம் சோ சாரி. இங்க சிங்கிள் ரூம் தான் இருக்குன்னு சொன்னேன்ல. விடாதீங்க விடாதீங்க, அவங்க தான் சொல்லிட்டாங்களே சிங்கிள் ரூம் தான் இருக்குது. அது ஒரு 2 ரூம் தான் இருக்கு. நம்பர் 8, 16. 8, 16 இவ்வளவு தூரம் இருக்கு சார். ஒண்ணு செய்யலாம், இந்த 8ஆம் நம்பர் ரூம் 2 தடவை நல்லா 16 ஆயிடுவேன். பேசாம இருப்பா. எங்களுக்கு அந்த ரூமே கொடுங்க. தேங்க்யூ. பாய். உங்க பையனா? இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு போய் 8, 16 2 ரூமே காட்டு. வாங்க சார், வாங்க சார், வாங்க. கீதா, உன்னோட நான் நிறைய பேசணும். நீங்க ரூமுக்கு போங்க, நான் வரேன். தேங்க்யூ. சார் சார், இதான் சார் 8ஆம் நம்பர் ரூம். 16 அங்கே சார். ராமன், உன் ரூம்ல போய் குளிச்சுட்டு ரெடியா இரு. எதுக்கு சார் குளிக்கணும்? நான் நேற்றே குளிச்சுட்டேன். தினம் ஒரு தடவை குளிக்கணும். போப்பா. சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். நான் ஒன்னும் குளிக்கல, அதுக்குள்ள சோப் போடாது. வெறும் படம். சரி, நாம குளிப்போம். கூட்டிங்களா? இந்த விளையாடுங்களா? இந்த ரூம் குத்திங்க. உள்ள போன ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு. ஒண்ணு உள்ள ஆள் இருக்கும்போது 16ஆம் நம்பர் ரூம் ஏன் குடுத்தீங்க? சும்மா மாறிட்டா 19ஆம் நம்பர் ரூம் லூசா இருக்கனால அடிக்கடி குட்டா மாறிடுது. 16ஆம் நம்பர் ரூம் அதுவும் போங்க. நீ போ. கீதா,
கூப்பிடுற மாதிரி என்ன சங்கர்னே கூப்பிடு. உங்க விலாசம், தொழில், எத்தனை நாள் தங்க போறீங்க எல்லாம் சொல்றீங்களா? ரிஜிஸ்டர்ல எழுதிக்கணும். அவசியம் சொல்லத்தான் வேணுமா? ஆமா. சரி, என் பேரு சங்கர். கேர் ஆஃப் டியர் கீதா வட்டர் ஸ்வர்ணா. விளையாடாதீங்க. விளையாடுறது உனக்கு பிடிக்கிறியா? விலாசத்தை சொல்லுங்க. ஆல் ரைட். நம்பர் 16 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், தில்லை நகர், திருச்சி. போதுமா? தொழில்? இப்போதைக்கு லவ் மேக்கிங். என்ன வேலை அதை சொல்லுங்க. கீதா, வேலை தேவைதான் இப்ப எனக்கு வேலை. அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்திருக்கேன். எத்தனை நாள் தங்க போறீங்க? வேலை கிடைக்கிற வரைக்கும். தேங்க்ஸ். கீதா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். புதுசா அறிமுகமானவன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏன் கீதா, 4 வருஷத்துக்கு முன்ன நாம பழைய எல்லாம் மறந்துட்டியா? பழைய சம்பவங்களை எல்லாம் சீக்கிரமே மறக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். முடியலையே. கீதா, குடும்ப கௌரவம், அந்தஸ்து, இதையெல்லாம் பெருசா நினைச்சு நம்ம காதலை நிறைவேறாம செஞ்ச எங்க அப்பா காலமாயிட்டாரு. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா நீ கிடைக்கல. சங்கர், நீங்க மட்டும் ஜாதி, சம்பிரதாயம், அந்தஸ்து இதையெல்லாம் எதிர்த்து நின்று என்னுடைய கையை பிடிச்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை நிலையே மாறி இருக்கு. இப்போ ஒன்னா இல்லை கீதா, உன்னை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என்ன கீதா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? கீதா, ஒருவேளை என்னால ஏற்பட்ட ஏமாற்றத்தினால மனசொடிச்சு வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டியா? என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது சங்கர். கீதா, நான் கொடுத்து வச்சவன். ஆனா நான் கொடுத்து வைக்காதவ சங்கர். என்ன கீதா சொல்ற? உன் போக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. போக போக புரியும். வர சங்கர், உங்களை அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஏழை வீட்டுக்கு வர முடியுமா? நிச்சயமா நான் வரத்தான் போறேன். உங்க அம்மா கிட்ட பேசத்தான் போறேன். இது அதுக்கப்புறம் ஒன்ன அடட மறந்துட்டேனே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எல்லாத்தையும் நினைச்சுட்டேனே. இப்ப புரிஞ்சவ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது? சரி, அந்த ஆள்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வேற ட்ரெஸ் வாங்கிக்க வேண்டியதுதான். வேற ட்ரெஸ் வாங்கிக்க. அந்த ஆள் ரூம் பார்த்து எத்த கட்டிக்கிட்டு போவ. டவல். டவலி டவலிங்க டவல் எப்படி கட்டி போயிட? சரி, அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டியதுதான். என்னப்பா அது? அப்படியே பார்த்து போலத்தை பார்த்த மாதிரி பயப்படுற? கூச்சப்படாத வாப்பா. இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. வாப்பா, நான் வரக்கூடிய இப்படி வரப்போறியா இல்லையா? அது என்னப்பா?
இதுதான் கீதா. எனக்கு உங்களுக்கு முன்னமையே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறேன். கீதா, இப்ப போயிட்டு அப்புறமா வரையா? அப்புறம் வரீங்களா? இப்போ ராவணன் நிலைமை சரியில்லை, அப்புறம் வரீங்களா? என்ன வரும்போது கீழே இருந்தாங்க, அரை மணி ஆகல, அதுக்குள்ள ரூமுக்கு வந்துட்டாங்க. என்ன கரெக்ட் மிஸ்டர் ராவணன், கீதா தான் என்னுடைய எதிர்கால இல்லத்தரசி. எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும், அரக்கோணத்தை சாப்பிட கூட்டா விட்டு போயிடாதீங்க சார். நமக்கு ஏன் சார் வந்து? அப்படிதான் ஒண்ணு இல்லப்பா, கீதா எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஆமா, உன் ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆச்சு? நினைச்சுட்டேன், டவல் எடுத்தேன், டர்ரு வேற ட்ரெஸ் வாங்கலாம்னு பார்த்தா கையில பணம் இல்ல, திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி இந்த போய் புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அதனால பரவாயில்ல, தேங்க்ஸ். ராவணன், ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம துறைச்சவன் தானே மொட்டை, அவன் குலகார கும்பல் சேர்ந்தவன் நினைக்கிறேன். அந்த பெண்ணை எங்க நீங்க அடையாளம் காட்டுவீங்கிற பயம் அவனுக்கு இருக்கும். அதனால எந்த நேரமும் உனக்கு ஆபத்து வரலாம், ஜாக்கிரதை. ஆமா, ஆபத்து வரச்ச ஜாகிரதை எல்லாம் வேற எப்படி இருப்பான்? நல்லா இருக்கு சார். இது கோயம்புத்தூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு எந்த நிமிஷம் உனக்கு ஆபத்து வரலாம், ஜாகிரதை. சார் செய்யுறதா நீங்க மாட்டிக்கிறதுனா? நான் இருக்க பயமே. இல்ல, ஸ்டைலா தான் பேசுறீங்க. நான் இருக்க பயமே பெரிய சாய்பாபா. தைரியமா போப்பா. தைரியமா ஏன் சார் கத்துறீங்க? தைரியம் போயிடுச்சு, நான் தான் இருக்கேன் சார். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். நான் தைரியத்துல பாதி புலி. பாதி புலியா? ஆமா, புலி பதுங்கி பாயும், நான் பதுங்குவேன், அவ்வளவுதான். ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். எஸ், சர்ணா ஹோட்டல்ல இருந்து. உடனே இங்க ஒரு வண்டி அனுப்புங்க. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. எனக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் வேணுங்க. சாரி சார், ஒரு வாரத்துக்கு எந்த ரூமும் காலி இல்லை. அப்படியா? காபி எப்படி இருக்கு? காபி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். உன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா? ஸ்வீட் ரொம்ப இருந்தா கெடுதல்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இந்த ஸ்வீட் பக்கத்துல இல்லாம லைஃபே கசப்பா இருந்ததுனால இப்ப ரெண்டும் சமமாயிடுச்சு, தெரியுமா? அம்மா, ஓ அம்மா, இந்தாங்க தம்பி கோவில் பிரசாதம். நீங்களே பூச்சி விடுங்கம்மா. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா, எங்க இருந்தாலும் சுகமா இருப்பா. நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கீதா எல்லாம் சொன்னா. தம்பி, இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு. ஏம்மா, கீதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சத்தியமா சொல்றேன், நான் கீதாவை கைவிட மாட்டேன். நான் நம்புறேன் தம்பி, நம்ப வேண்டியவிட நம்பவை. என்ன மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? தீர்மானமா எதுவுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். ஐயோ, ஆனா என்னைக்குமே என்னுடைய உயிரும் உள்ளமும் உங்களுக்கு தான் சொந்தம். நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சூட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். நான் கலைஞன் அல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞன் அல்ல உன்னை தமிழாக்க, மன்னன் அல்ல மணிமுடி சூட்ட, வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். பத்தரை மாற்றினில் மெருகு விட்டு பருவத்திலே உன்னை காண
வைத்தான் காண வைத்தான். நான் கலைஞனல்ல உன்னை கிளையாக்க, நான் கவிஞனல்ல உன்னை தமிழாக்க, மன்னனல்ல மணிமுடி சூட்ட வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். நாடக நாட்டியம் ஆடவிட்டான். நானடியோ இங்கு பாடுகிறேன் பாடுகிறேன். நான் கலைஞனல்ல உன்னை சிலையாக்க, நான் கவிஞனல்ல உன்னை தமிழாக்க, மன்னனல்ல மணிமுடி சூட்ட வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன். சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்போ மொட்டை வரதும் பெண்ணாலே. மொட்டை மொட்டையா? நான் தான்ப்பா சங்கர் பேசுறேன். சங்கர் சாரா? உன்னை எச்சரிக்கை அருள் சொன்னது போதும், நீ மொட்டை மொட்டைன்னு அலறதும் போதும். ஆமா, நீ தூங்கலையா? தூங்குறேன். கண்ண முன்னா தூக்கம் இல்ல சார், மொட்டை தான் வரும். தைரியமா இருப்பா. உங்களுக்கு என்ன சார், நீங்க நல்லா தூங்கலாமே. உங்களுக்கு ஒண்ணு குளிர்ல இருக்காத, எனக்குதான் குளிர் நடுக்கம் எல்லாம். நீங்க தூங்க சார், நல்லா தூங்க. எதுக்கு பயப்படாத, நீங்க இருக்கீங்க. சுலபமா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன சார், 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்கீங்க, அங்க வரப்போறானா? 16ஆம் நம்பர் ரூமுக்கு தானே வரப்போறா. 8ஆம் நம்பர் 16ஆம் நம்பரை பார்த்தானே வரப்போறான். நேரம் இந்த ரூம் உள்ள போ. கதாநாயகன் வந்து நிம்மதியாக படுத்துக் கொண்டான். அப்போது பீரோவிற்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. நம்பரை மாத்திருந்தா வந்திருக்குமா? பீரோவுக்கு பின்னாலே வரும், வேற இடம் கிடைக்கல. கதாநாயகன் அந்த உருவத்தை கவனிக்கவில்லை. முட்டா பையன், திரும்பி பார்த்திருந்தா கவனிச்சிருக்கலாம். அவன் ஏன் பார்க்க போறான்? ஹீரோயினா இருந்தா பார்த்த உடனே லவ் டு இட் பாடிருப்பான் பீரோவுக்கு பின்னாலேயே. இப்ப கவனிக்க மாட்டான் அவன். உடனே அந்த உருவம் அவனை நெருங்கியே விட்டது. அவன் நெருங்காம திரும்பி பீரோக்குள்ளே போகும். கதையோட எழுதுறீங்களா? கதை உங்களெல்லாம் பீரோக்குள்ள வச்சு போட்டுட்டா உங்களெல்லாம். உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது. ஆமா, கத்தி எடுக்காம கத்திரிக்காய் எடுக்கும். கதை எழுதுறானுங்க சார். அது கூட எங்க சார் வந்தீங்க? வாங்க உட்காருங்க. உண்மை சார். யார் நீ? அதான் சார், வாலி சுக்ரீவன் ராவணன் சார். சத்தியமா என் பேர் ராவணன் தான் சார்.
இந்த பயஸ்டேட் ஆபீசர் சங்கருடன் ஏன் வந்து போராத காலம் சார். ஒண்ணு இல்ல சார், ரயில்ல ஒரு பொம்பளைய பாத்துட்டேன். அந்த பொண்ணை அடையாளம் காட்டுறதுக்காக கூடவே வர சார். சொல்லிட்டியா? பார்த்தா தானே சார் சொல்லலாம். பார்த்தா சொல்லிடுறேன். சிடி ஆபீசர் கேக்குறா, நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? ஆனா உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு அட்ரஸ் எங்க இருக்காங்க? என்னையா அட்ரஸ் கேட்கறியா? உங்களுக்கு தெரியாது? நான் இங்க இருக்கிறத சொன்னேன், உன் குடலை உள்விடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பேசக்கூடாது. நிச்சயமா பேசல. என்னப்பா இது தூங்கலையா? ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது மௌன விரதமா? ஆமா, போன்ல ஏன் இப்படி நடிக்கிற? யாராவது வந்தாங்க? என்னப்பாங்க, யார் வந்திருக்காங்க? ஒத்திரையும் காணுமே. அப்பா ராவணா, உனக்கும் உன் பேருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாதுப்பா. இத பாரு, இங்க யாராவது வர்ற மாதிரி கொஞ்சம் உனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் போதும், எனக்கு போன் பண்ணி நான் உடனே வந்துடுறேன். பயப்படாத இருப்பா. என்னடா கருதி அடிச்சிட்டு இருக்கிற? வேண்டாம் சார், காலையில் தான் ஷேவ் பண்ணிக்கிட்டேன். ஷேவ் பண்ண இந்த முகத்தோட இப்பவே ஊருக்கு போயிடு, இல்ல விளையாடி போயிடுறேன். ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னடா? இந்த ரயில்ல வந்துச்சு என்னோட ஒரு பொம்பளை. அரக்கோணத்துல 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம். கடைசியில பில்லுக்கு நான் தான் பணமே கொடுத்தேன். அது பணமே கொடுக்கல. நீங்க வாங்கி தர முடியுமா? ஏண்டா என்கிட்ட சில்லற கேக்குறியா? டேய் சில்லற பயல, இந்த சில்லற விளையாட்டுல என்கிட்ட வேணாம். இன்னைக்கு நீ ஊருக்கு போகிற, நாளைக்கு கோலா பண்ணிடு. நாளைக்கா? நாளைக்கு வேண்டாம் சார், நான் இன்னைக்கு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சனிக்கிழமை. இந்த சனி போனா தனி போகாது. உங்களுக்கு ஏன் வந்து? ஓஹோ, நீ போனா துணைக்கு இன்னொரு பணமும் வேணும் கேக்குறியா? அந்த சிஐடி தக்க இருக்கிறான் பாரு, அவனுங்க உன் பின்னால் அனுப்புறேன். சீடினா யாருக்குமே தெரியாதுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன் சார். பெரிய மொட்டை சார் நீங்க. எல்லாம் தெரியும்டா என்கிட்ட. ஓ, திரும்பி வராத. நம்ம வேண்டாமா வந்து போட வேண்டியதான். நல்ல மொட்டை தலைய உருவத்துல சாப்ப வச்சுக்கிட்டு மிரட்டுறான். நம்ம வேண்டாம், அப்ப வேண்டாம். நல்லா இருக்கணும், நல்ல மொட்டை, நல்ல போலீஸ், நல்லா மாட்டிட்டு முடிக்கிறான். ராவணா வெல் யாரே? ஐயோ மொட்டையா, நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறேன். மனசாட்சியா? நீங்க எங்க வந்த? சினிமா தானே வருவேனே. நீ பயந்து ஓடுவதால் உன் கடமையில் இருந்து தவறுகிறாய். கொலைகார கூட்டத்தை கண்டுபிடிக்க உன் உதவி தேவை. உன் கடமையை செய். மனசாட்சி பாயப்படு. உனக்கு என்ன, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தைரியமா பேசுற? மொட்டை வந்து வந்த பார்த்தா தெரியும். நீ இருக்கிறதுனால மனுஷனே உருப்பட மாட்டேங்கிறான். மரியாதை நீ போயிடு.
மன்னவர்க்கு மன்னானி ஒருவருண்டு. ஷஹின்ஷா ஷஹின்ஷா ஷஹின்ஷா. கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் சென்ற நூறு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் சென்ற நூறு. கல்யாண பெண்ணை கொஞ்சம் முன்னும் பின்னும் பாரு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் சென்ற நூறு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் சென்ற நூறு. உள்ளத்தில் ஆணும் பெண்ணும் கள்ளப்பனை கூட்டம், ஒரு நாள் வந்து மறுநாள் போகும் உறவாயின் ஆட்டம். உள்ளத்தில் ஆணும் பெண்ணும் கள்ளப்பனை கூட்டம். கல்யாண 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 பெண்ணை கொஞ்சம் முன்னும் பின்னும் பாரு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் செய்த நூறு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் செய்த நூறு. எல்லோரும் போன பின்னே நானே உந்தன் தோட்டம், இரவும் இல்லை பகலும் இல்லை இருவர் ஆடும் ஆட்டம். எல்லோரும் போன பின்னே நானே உந்தன் தோட்டம். கல்யாண 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 பெண்ணை கொஞ்சம் முன்னும் பின்னும் பாரு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் சென்று நூறு, கன்னத்தில் கன்னம் வைத்து முத்தம் சென்ற நூறு. என்னப்பா உன்னத்தை காணுமே? இல்ல சரியா பாருங்க. ஏப்பா எல்லாம் கனவு கண்டியா? அவ்வளவு நினைப்பு தானா சார்? நான் போயிடுறேன் சார். மொட்டை வந்துட்டான். மொட்டை வந்தாரா? ஆமா. எங்க நீங்க வந்து பேசும்போது அந்த பீரோக்குள்ளதான் இருந்தான். சுத்த பூலா இருக்கேன். அப்பவே என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்பவே என்ன பண்ணிருக்கான். இப்போ நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான் சார். நான் விட்டுறேன் சார். போயிடுறேன் சார். ராவணா, இத பாரு, உன் உதவினால ஒரு பெரிய கொள்ள குடிச்சு நான் பிடிக்க போறேன். உன் உயிருக்கு நான் கேரண்டி. உனக்கு இங்க இருக்கிறது பயமா இருந்தது, என் ரூமுக்கு வந்துரு. கமான். உங்க ரூம்ல தனியா இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கா? விடாதீங்க, நான் இருக்கேன். கமான். மொட்டை மொட்டை மொட்டை.
Control room? I am State Inspector Shankar here.
Make arrangements to track MSY 1115. Plymouth car. MSY 1115. Plymouth car. Inform all police stations. யாருடைய வண்டி? என்னுடைய வண்டி. உன் பேர் என்ன? ராஜுங்க. எங்க இருந்து வர்ற? என் வீட்டுல தான் வர்றேன். ஓஹோ, ஸ்டேஷனுக்கு வா. இருக்கா சார்? வந்து பார், தெரியும். நான் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் பேர் சங்கர். நான் வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு ராவணனை ஹோட்டல்ல இருந்து திடீர்னு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு யார் பேர்லயா சந்தேகம் உண்டா? குறிப்பிட்டு சொல்லுபடியே யாரும் இல்லை சார். மிஸ்டர் குமார். எஸ் சார். நீங்க தானே இந்த ஹோட்டல் மேனேஜர்? ஆமா சார். இங்க இது மாதிரி சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது சார். இது வெளியே தெரிஞ்சாலே எங்க ஹோட்டலுக்கு அவமானம். உங்களுக்கு இந்த சம்பவம் பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார் ப்ளீஸ், நீங்க ஒரு ஃப்ரெண்ட் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம் சார். ஆல் ரைட். மிஸ்டர் சங்கர், நீங்க கூட வாங்க. இவன் தான் அந்த கார் டிரைவர். உன் பேர் என்னப்பா? ராஜு சார். MSY 1115 யாருடைய கார்? என் கார் தாங்க. சிசிடிவி கூட என் பேர்ல தான் இருக்கு. அந்த கார் ஹோட்டல் சொர்ணாக்கு வந்ததா? இல்லைங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு ஆள் குதிச்சு வந்து கார்ல ஏறிட்டு வேகமா போகல? தெரியாதுங்க. கார் என்கிட்ட தான் இருக்கு. எந்த ஹோட்டலுக்கு போலங்க. உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? என் காரை பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறேன். அதுதாங்க நான் செய்ய தவறு. நான் வேற ஒண்ணும் செய்யலங்க. இன்ஸ்பெக்டர், இவனை லாக்கப்ல தடுங்க. சார் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். முதல்ல உள்ள போய் உட்காரு, அப்புறம் எல்லாம். இன்ஸ்பெக்டர், ராவணனை இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் கடத்திட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். MSY 1115ல ஒட்டத்தலையன் தப்பிச்சுட்டு வரத என் கண்ணால பார்த்தேன். இந்த டிரைவர் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அவனை பேசவே வைக்க முடியாது போல் இருக்க சார். யூ டோன்ட் வரி. முதல்ல ராவணனை கண்டுபிடிக்கணும். அவனை உதவிக்கு வச்சுக்க போய் இப்ப அவனையே காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் பூபதி. ஆமா, டேக் அ சீட். ஏது இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, எங்க மாமா மரண விஷயமா ஏதாவது தகவல் தெரிஞ்சதான்னு கேட்டுட்டு போலான்னு வந்து. அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. இருந்தாலும் சில பேர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. How about a cigarette? Thank you. மிஸ்டர் பூபதி, இந்த கேஸ் விஷயமா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க போல் இருக்கு. ஆமா சார், எங்க மாமாவை கொலை செஞ்சவன் சட்டத்துக்கு தான் என் மனம் திருப்தி அடையும். எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா சார்? எங்க மாமா மகன் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அவன் முகத்துல சிரிப்பை பார்த்து எத்தனை நாளாக தெரியுமா? மிஸ்டர் பூபதி, நீங்க கூட அந்த பெண்ணை கல்யாணம் செய்திக்கணும் விரும்பினீங்க இல்லையா? ஆமா. ஆனா மிஸ்டர் சபாபதி சம்மதிக்கல. எஸ். ஆரம்பத்துல எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. வருத்தமா இருந்ததா இல்ல கோபமா இருந்ததா? நான் வருத்தப்படுறதே மத்தவங்களுக்கு கோபப்படுற மாதிரி தான் சார் தெரியும். ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். நாம சபாபதி பங்காள பேசிட்டு இருந்தா நினைவுக்கு வந்தது, அவ்வளவுதான். ஆல் ரைட், நான் வர்றேன். ஓகே. அரை மணி நேரத்துல பய
எனக்கு கூட தான் கீதா ஹோட்டல்ல வேலை செய்யறது சரியா தோணல. ஆனா இப்ப அந்த வேலை தானப்பா இந்த குடும்பத்தையே காப்பாத்துது. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். எனக்கு என்னவோ அந்த ஹோட்டல் நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. நீங்க ஏதோ தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஹோட்டல் நாணயமான ஹோட்டல். மேனேஜரும் ரொம்ப நல்லவர். ஹோட்டல் மேனேஜர் ரொம்ப நல்லவரா இருக்கலாம். ஆனா என் சந்தேகத்துக்கு வேற யாரோ காரணமா இருக்காங்க. என்னமோ பெரிய சிஐடி ஆபீசர் மாதிரி தான். அப்படி உங்களுக்கு யார் பேர்லயாவது சந்தேகம் இருந்தா குறிப்பிட்டு சொல்லுங்களேன். நிச்சயமா தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பேனே. சரி, நிச்சயமா தெரியற வரைக்கும் அதை பத்தி கவலைப்படாமையே இருப்போம். ஆல் ரைட் கீதா, இப்ப உனக்கு ஒண்ணும் புரியாது. அம்மா நான் வரட்டுக்கல, பிறகு வந்து பாக்குறேன். சரி தம்பி.
10ஆம் நம்பர் ரூம் ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் சார். வெரி குட். பி கேர்ஃபுல். வர்ற ஆசாமி பெரிய போலீஸ் வரேன். சிங்கப்பூர்லயே அவருக்கு ஏகப்பட்ட எஸ்டேட்ஸ் இருக்கான். அவங்க வந்தா சொல்லுங்க. வாங்க சார், வாங்க சார். என்ன மேனேஜர் ஹோட்டல் தி ராட்டன் பிளேஸ். ராட்டன் பிளேஸ். கரெக்ட் கரெக்ட். சார் மெட்ராஸ்லயே இதான் சார் நல்ல ஹோட்டல். நியர் பை ரூம் பாயா? நான் ரூம் பாய் இல்ல சார். ஓ நான் ட்ரெஸ் பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன். சிங்கப்பூர்ல ஹோட்டல்ல ரூம் பாய் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். சார் நான் அந்த ஹோட்டல்ல சார் மேனேஜர் சார். மேனேஜர் 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 மேனேஜரை இப்படி ட்ரெஸ் பண்ணா சர்வர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவான்? ரொம்ப சீப் ஹோட்டல். மெட்ராஸ்ல உனக்கு வேற ஹோட்டல் கிடைக்கல. பெரிய முட்டாள் நீதான். பெரிய முட்டாள் நீதான். கரெக்ட் கரெக்ட். பாஸ் மெட்ராஸ்லயே பெஸ்ட் ஹோட்டல் இதுதான். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். ஓ சிங்கப்பூர் 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 சிங்கப்பூர். கரெக்ட் கரெக்ட். உங்களுக்காக ஒரு ஏ கிளாஸ் ரூம் ரிசர்வ் பண்ணிருக்கேன் சார். நீ நல்லா இருக்கு. நல்லா கரெக்ட் கரெக்ட். மேனேஜர் நீ நல்லா இல்ல. நல்லா இல்ல. கரெக்ட் கரெக்ட். ரூம் ஏர் கண்டிஷன் தான். ஆமா சார். ஹோட்டல்ல டான்ஸ் இருக்கா? இல்ல சார். டான்ஸ் இல்ல டான்ஸ் இல்ல டான்ஸ் இல்ல டான்ஸ் இல்ல. பாருங்க இல்ல சார். பாரிலே 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 டான்ஸ் இல்ல பாரிலே பாரிலே டான்ஸ் இல்ல. ஓ மெட்ராஸ் சிங்கப்பூர் 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 சிங்கப்பூர். கரெக்ட் கரெக்ட். ரூம் நம்பர் 10ஆம் நம்பர் சார். 16ஆம் நம்பர் இல்லையா? இல்ல சார். ஏன் 16 நமக்கு ரொம்ப அன்லக்கி நம்பர். அன்லக்கி. நம்பர் நம்பர். கரெக்ட் கரெக்ட். பாஸ் நம்ம வந்த டாக்ஸி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது. இன்னும் பணம் கொடுக்கல. அந்த டாக்ஸி விலைக்கு வாங்கிடு. விலைக்கு வாங்கிடு. கரெக்ட் கரெக்ட். ரூம் எங்க? ரூம் எங்க? இங்க சார், இங்க சார். அங்கே ரூம் அங்கே. தாடியெல்லாம் ஒரே எறும்பா இருக்கு. எறும்பாவது குறும்பாவது கொப்பி கொப்பி. மேனேஜர் நீங்க சொன்ன மாதிரியே நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். உங்க சர்வெண்ட்ஸுக்கு 2 செகண்ட் கிளாஸ். மேனேஜர் செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ். மேனேஜர் செகண்ட் கிளாஸ். கேன்சல் பண்ணுவா. மாதிரி பெரியவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட வேற என்ன சார்? எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. கரெக்ட் கரெக்ட். மேனேஜர் சூப்பருங்க. பண விஷயம் பண விஷயம் அப்புறம் பேசலாம். பண விஷயம் நேரம் இல்லை சார். நீ பேசும் நீ பேசும். எங்க பாஸ் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. கஷ்டம் சரிக்கும் போனோம். பணத்தை இங்க வச்சுட்டு போனா பத்திரமா இருக்குல்ல. இது உங்க வீடு மாதிரி சார். நம்பி வச்சுட்டு தாராளமா போலாம். தாராளமா போலாமா? தாராளம் 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 தாராளம். மேனேஜர் போங்க சார். ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு நீ உள்ள வந்த மேனேஜர். சிங்கப்பூர்ல ஹோட்டல் எல்லாம் சிங்கப்பூர் ஹோட்டல்ல மேனேஜர் ரூம் விட்டு வரது இல்லை. உங்களுக்கு
அன்று கண்டதும் இதே முகம். உங்க பேர் என்ன? ஷேக் அப்துல் ராவுத். என் பேரு ஜனதா. ஐ சி. காவேரிதான் சிங்காரி, சிங்காரிதான் காவேரி. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க? கோயம்புத்தூர். அப்படியா? நானும் கோயம்புத்தூர் தான் போறேன். நீங்க கோயம்புத்தூர் தான் தங்கி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, கோயம்புத்தூர் காட்டன் மில்ஸ்ல நான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்றேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பெண் மாதிரி இருக்கீங்க. ஓஹோ, சும்மா அப்படி பொழுதுபோக்குக்காக வேலை பாக்குறீங்க போல இருக்கு. ஆமா சார், நம்ம ஆள் பிடிச்ச சேவை நாம செய்தா தான் நாடு நல்லா இருக்கும். ஆமாமா, உங்களை போல 4 பெண்கள் இருந்தா போதும், இந்த நாடே உருப்பட்டா மாதிரி தான். சமாளிச்சு பண்றீங்களா? ரொம்ப சீரியஸா சொல்றேன் சார். நீங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் ட்ரெயின்ல போறபோது யாரோடவும் பேசுறது இல்லை. அது ரொம்ப 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 டேஞ்சரா போகுது. கரெக்ட் கரெக்ட். சாருக்கு எந்த ஊர்? சிங்கப்பூர். சிங்கப்பூர் 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 சிங்கப்பூர். கரெக்ட் கரெக்ட். நீங்க சாப்பிட்டாச்சா? இல்ல. அரக்கோண ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். 2 பேருக்கும் யாரு பணம் தர போறது? நான் தான் தர போறேன். மிஸ்டர் ராவுத்தர். இந்த டேபிளுக்கு சர்வரியே காணுமே. ஏன் அவசரப்படுறீங்க? நமக்கு தான் நிறைய டைம் இருக்கு. என்ன சார் வேணும்? என்னமா இருக்கு? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, மூளை பிரியாணி, கட்லெட், டாம் பிரியாணி, ஆம்லெட், 2 பிளேட். சார். போதுமா? நானும் எதையே தான் ஆர்டர் பண்ண நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. மணி அடிக்கிறாங்க. பயப்படாதீங்க, அது நம்ம வண்டிக்கு இல்ல. கரெக்ட், வேற வண்டி. நாம போற நீலகிரி எக்ஸ்பிரஸ் புறப்பட இன்னும் 15 நிமிஷம் இருக்கு இல்லையா? ஆமா. குடிக்க தண்ணி கொண்டா. சார், நீங்க எந்த வண்டிக்கு போக போறீங்க? அட, நான் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான் போக போறேன். அது புறப்படணும் 15 நிமிஷம் இருக்கு. அந்த வண்டிக்கு தான் பெல் அடிச்சாச்சு, இப்ப புறப்பட போகுது. வாட்? உண்மையாவா? சார், இந்தாங்க பில். கான்ஸ்டபிள். எஸ் சார். இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க. தேவையில்லைங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ளேயே எனக்கு உயிர் போயிடும். நான் விஷம் குடிச்சிருக்கேன். கான்ஸ்டபிள், உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வா. வேண்டாம் சார், நீங்க போலீஸ் ஆபீசர் தானே? ஆமா. உங்களுக்கு சிஐடி இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும். ஏன்? நான் அவரை உடனே பார்க்கணும். பார்க்க முடியுமா சார்? எதுக்காக? நான் சாகறதுக்குள்ள அவர்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும். இல்லைன்னா எனக்கு அடுத்த ஜென்மத்துல கூட நிம்மதி இருக்காது. சங்கர், நீங்களா? நான் உங்க கையாரியா பிடிப்பட்டேன். எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு நிம்மதி. சங்கர், நான் யாருன்னு தெரியுமா?
நீ அந்த கூட்டத்துக்கு குழந்தையா இருந்த? ஆமா சங்கர். ஆனா என் இஷ்டத்துக்கு விரோதமா தான் இந்த கூட்டத்துல இருந்த. சங்கர், நம்ம கல்யாணம் நின்று போன பிறகு பிழப்பு தேடி மெட்ராஸ்க்கு வந்த. வேலை தரதா சொல்லி இந்த கூட்டத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க என்ன அழைச்சுக்கிட்டு போய் அவங்க செஞ்ச ஒரு கொலையில என்ன அறியாமலேயே என்ன சம்பந்தப்படுத்தி வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா, அப்பவே இந்த கூட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் செய்த ஒரு கொலைய காரணமா வச்சு என்ன பயமுறுத்தி அவங்க செய்யற ஒவ்வொரு கொலைக்கும் கொள்ளைக்கும் என்ன உடுந்தி ஆக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. கீதா, கடவுள் உன்னை நிச்சயமா மன்னிப்பார். நான் உங்களை தாங்க கடவுளா நினைக்கிறேன். கீதா, போங்க, சீக்கிரம் போங்க. உங்களை பத்தின எல்லா விவரமும் இந்த கூட்டத்துக்கு நல்லா தெரியும். அந்த ரயில்ல இருக்கிற ஒரு அப்பாவிய காப்பாத்துங்க.
மிஸ்டர் பூபதி, இனிமே நீங்க சிகரெட்டை இப்படி அணைக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. இந்த பழக்கம் எனக்கே குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. ராவணன் சார், உங்க உதவியால தான் இந்த கூட்டத்தை எங்களால பிடிக்க முடியும். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பாவம் இந்த கீதா கிடைச்சாதான். என்ன பண்ணி எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய பொண்ணு, பாவம் அவ நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு அவளுடைய பலகீனத்தை குறை சொல்றதா இல்ல இந்த சமூகத்தை குறை சொல்றதான்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கும் புரியல சார். எதுக்கும் இந்த சமூகத்தையே குறை சொல்லிடலாம் சார். இப்ப அதான் சார் எல்லாருக்கும் வழக்கம். சங்கர், கங்க்ராச்சுலேஷன். கடமை உணர்ந்து உயிரை கூட மதிக்காம வேலை செய்யற உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசருங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எந்த குறையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அப்போ நானும் வரட்டுமா சார்? ஓகே ராவணன் சார், உங்களை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு வரல சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். சார், இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சதுன்னா திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். திருப்பதிக்கு போற போது நீங்களும் என் கூட துணைக்கு வரீங்களா சார்? திருப்பதிக்கு துணைக்கு வரணுமா? ஆமா சார். திருப்பதிக்கு போனாங்க ஒரே மொட்டை தலையா இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சார். ட்ரெயின் புறப்பட போகுது. நான் வரேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் சார். நீங்களும் என் கூட ஊருக்கு வந்துருங்களா சார்? இல்ல, நான் ஓசிலேயே போயிடுவேன். அதுக்காக சார், எங்க சார் போறீங்க? உங்களை தான் சார். என்ன சார் இது? ஒரு பெண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க பேச மாட்டேங்கிறீங்களே. ட்ரெயின்ல போகும்போது நான் முன்ன பின்ன தெரியாத பொம்பளைங்க கிட்ட பேசுறது கிடையாது. ஏன்? பட்டதெல்லாம் போறோம். என்ன பட்டீங்க? கதையா கேக்குறீங்க? சார், அரக்கோணத்துல சாப்பிடுவோமா?